எஸ்ஏ கான்செப்ட்லாம் தரவேண்டிங்களா ஸ்டார்டிங் எப்படி எடுக்கிறது பிளான் பண்ணுறதுலாம் எஸ்ஏ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கூகுள் ஆப்ஸ் வந்து வாஸ்ட் இந்த பேட்ச் உடனே வந்து கூகுள்ஸ்ல எந்த கோர்ஸ் உங்களுக்கு கன்வென்ஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம மெட்டா ஆட்ஸ்ல சேல்ஸ் ஆட்ஸ் பார்க்கலாம். It's primarily used for e-commerce யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டா அப்படி கிடையாதுன்னா இதுக்கு செப்பரேட்டா நம்ம ஒரு கேட்டலாக் கிரியேட் பண்ணுவோம். கூகுள் ஆட்ஸ் எப்படி நம்ம ஒரு கேட்டலாக் கிரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி இதில் நம்ம வந்து கேட்டலாக் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். கூகுள் எங்க கேட்டலாக் கிரியேட் பண்ணுவோம் மெர்ச்சன்ட் சென்டர். அதே மாதிரி இதுல நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் காமர்ஸ் மேனேஜர் லைவாவே வாட்ஸ்அப் நாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? உங்க வாட்ஸ்அப் நாங்க பார்த்தா என்ன பண்ணுவீங்க? பார்த்து நல்லா இது ஒர்க் ஆயிடுச்சான்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஸ்லோவா இருக்கு வேற எதுல நம்மளோட மாத்திருக்கு பாசிட்டிவ் மாத்திருக்கு. அன்னைக்கு மாத்திருந்தீங்கல்ல அன்னைக்கு மாத்திருந்தீங்கல்ல அது கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்பீட் வந்துருச்சு. ஆனா உங்க மாதிரி ஸ்கேட்டர் ஆயிடுது. அது மட்டும் ரெடி பண்ணுங்க. அது நம்ம பண்ணுவோம். அது நம்ம சைட்ல இருந்து பண்ணுவோம். சரி ஒரு செலக்ட் பண்ணுறது அவங்க இருக்கிற இமேஜஸ் நான் வேண்டாம். இதுல வந்து நம்ம ஒரு மேனேஜர் இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் கோயிங் ஃபார் சேல்ஸ் கேம்பெயின் நம்ம வந்து ஒரு கேட்டலாக் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அதை எங்க கிரியேட் பண்ணா கூகுள் ஆட்ஸ்ல மர்ச்சன்ட் சென்டர், இங்க வந்து காமர்ஸ் மேனேஜர் இது இருந்து பார்க்கலாம். உள்ள போனா ஆட் ப்ராடக்ட்ஸ் கேட்குது. ஸோ ஆடிங் ப்ராடக்ட் மினிமம் 5 ப்ராடக்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணுங்க. நியூ கேட்லாக் ஆன்லைன் ப்ராடக்ட் கேட்லாக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். நான் இப்போ டெஸ்ட் அது ஒரு பேர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சார் ஆன்லைன் ப்ராடக்ட் இப்போ நான் காமனாக எடுத்து செய்யணும். சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். நான் செல் பண்ணுவேன். சர்வீஸ் எப்படி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஆட் கொடுத்தா போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து இது டிஷர்ட்னா இது பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி போடுவீங்க. ஜாவா கோர்ஸ் போவீங்க. இவங்க டிபெண்ட் பண்ணலாம்.
அது நீங்க எப்படி பார்க்கணும் இதை வச்சுன்னா அது எப்படி பார்க்கணும் நமக்கு சம்பளத்துக்கு நீட்கைடி யூடியூப்ல பேஜ் தான் பட்டன் பட்டன் கிளிக் பட்டன் கம்பெனி பேங்கில் சார் ஆர்டனோட பண்ணிட்டு அதோட தான் பண்ணிட்டு தான் இமேஜ் காலையிலே கேட்டுருது இமேஜ் அனுப்ப என்ன இது ஒருத்தன் மாதிரி இன்னொரு பிக்ஸி டெஸ்ட் அதோட இங்க வந்து புதுசு ஒரு கேட்லாக் வந்து கிரியேட் பண்ணலாம் டெஸ்ட் கேட்லாக் நெக்ஸ்ட் கனெக்ட் டு ட்ராக்கிங் அவர்கிட்ட முதல்ல இது ஒரு சீரியஸ் தான் இங்க வந்து பிக்ஸி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லாஸ்ட் ரிசீவ் எதுவுமே காணும் இங்க 5 மினிட்ஸ் அகௌண்ட் ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் இருக்கு 2 ஆக்டிவ் இருக்கு அது தான் வந்து அந்த ஈவெண்ட்டை ட்ராக் பண்ணிக்கணும் ஸோ வி ஆர் கோயிங் டு ஆக்டிவேட் திஸ் ஓகே பிக்சல் ஞாபகம் நீங்க கிரியேட் பண்ணீங்க பிக்சல் ஈவென்ட்ஸ் மேனேஜர் கிரியேட் பண்ணி பேஸ் பிக்சல் அந்த ஸோ எந்த பிக்சல் வச்சு ட்ராக் பண்ண போறோம் அப்படின்னு அண்ட் நெக்ஸ்ட் மேனுவலி ஆட் ப்ராசஸ் இந்த பேக் இது வந்து வேற நமக்கு அந்த கஸ்டமர்ஸோட டீடைல் வரது வேற இது வந்து நான் கேட்டலாக் கிரியேட் பண்ணா எந்த பிக்சல் வச்சு நீங்க ட்ராக் பண்ண போறீங்க ஒரு பிக்சல் தான் கிரியேட் பண்ணி ஒரு வெப்சைட் ஸோ அதான் நீங்க நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அன்னைக்கு நம்ம நீங்க காட்டுனீங்கல்ல ஆக்டிவ்ல இருக்கு 6 பேர் வியூ பண்ணிருக்காங்க அதுல நம்ம வந்து நம்ம அவங்க டீடைல்ஸ் பார்க்க முடியாது யார் வந்து வியூ பண்ணிருக்காங்க சொல்லி ஒரு கிரியேட் பண்ணிருக்கேன் இதோட கேட்டலாக் கிரியேட் பண்றேன் இப்போ நான் வந்து கஸ்டம் கன்வர்ஷன்ல நான் பண்றேன் கொடுக்கல இந்த பிக்சல் கூட நான் கனெக்ட் பண்றேன் எது வந்து என்னோட ஆக்டிவ் பிக்சல் அப்படி சொல்லிட்டு நான் கனெக்ட் பண்றேன் வெப்சைட்ல எந்த பிக்சல் ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கனெக்ட் பண்றேன் இப்போ யூஸ்வலி வந்து நீங்க டேட்டா ஃபீடு வந்து நீங்க வச்சிருந்தா கொடுக்கலாம் பட் மேனுவலி தான் யூஸ்வலி கொடுப்பாங்க ஏன்னா வந்து மேனுவலினா நீங்க எவ்வளவு ப்ராடக்ட் அனுப்பிங்க ஒரு 5 ப்ராடக்ட் அனுப்பிக்கலாம் அவ்வளோ ஸோ மேனுவலி நீங்க வந்து ஒவ்வொன்றா தேர்வு வந்து நீங்க பண்ணலாம் ஷீட் இருந்தால் ஷீட் அனுப்பி ஸோ ஆஸ் ஆஃப் நோ வி டோன்ட் ஹேவ் அ ஷீட் ஸோ மேனுவலி இங்க வர எல்லா கிளைண்ட்டுமே விட்டா மேனுவலி தான் வந்து நம்ம ஆட் பண்ண மாதிரி இங்க வந்து we need to add photos add at least 5 photos to run advantages catalog ads maximum இங்க எவ்வளவு கொடுக்கலாம் minimum so choose photos it's best search when it can be below
இவ்வளவுதான் உங்க போட்டோ சேவா? இது வந்து 4 ப்ராடக்ட் நேம்ஸ். ஒரு நோட் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது அன்னைக்கே பெரிய நிறைய இருந்தது. அன்னைக்கு ஆட் பண்ண முடியல, ஆட் பண்ணும்போது அது வந்து நான் 8 மேல வந்தால் So, 5 image add பண்ணிட்டேன். The title எங்க ஆட் பண்ணணும்னா we need to go to that particular website. So இந்த brown color brown color design இருக்கும். அது இங்க இருக்கு கீழே. we need to add this description. அது வந்து என்ன? வெப்சைட் லிங்க் வந்து ஒண்ணு நீங்க இது கிளிக் பண்ண இங்கே கொடுக்கலாம், இல்லாட்டினா இந்த கலெக்ஷனோட பேஜுக்கு இருக்கும். ஸோ இங்கே ஒரு கலெக்ஷனோட பேஜுக்கு இருக்கும். நேரம் இங்கே வந்து லேண்ட் ஆகும், அதர் ப்ராடக்டையும் பார்க்கணும்னா அது பண்ணும். ப்ரைஸிங் வந்து 1899 சேல் பிரைஸ் எதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்க வந்து 1799 அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா ஃபேஸ்புக் கேட்டகரி கிளாத்திங் இதெல்லாம் ஆப்ஷனல் தான், பட் கொடுத்தா இன்னும் பெட்டர். அவைலபிலிட்டி, ஸ்டாக், பிராண்ட் வந்து பெஸ்ட். இந்த கான்டென்ட் ஐடி வந்து ஆப்ஷனல். இப்ப நம்ம வேர்ட்பிரஸ்ல இல்ல வந்து ரியாக்ட்ல பண்ணோம்னா இந்த நம்ம ஐடி கொடுத்தா மட்டும்தான் இது கூட இருக்கும். ஆனா ஷாப்பிஃபைல கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா ஐடி ஜெனரேட் ஆகும். காமிச்சல்ல மேல வந்து யூஆர்எல் தான் ஐடி. ஸோ அந்த ஐடி வந்து product and the problem requirement product what in the search option okay then you give பண்ணுவீங்கன்னா ஒரு மேல ஒரு இல்லையா, இது வந்து ப்ராடக்ட் ஐடி. இல்லைன்னா உள்ள அவங்க வேற ஏதாவது ஐடி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்க கால் பண்ணும். எஸ்கேயூ ஐடி கொடுப்பாங்க, இல்ல கான்டாக்ட் ஐடி அவங்க கொடுத்துருக்காங்க, அதை ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். சரி, இப்ப இங்க நீங்க வந்து இந்த ஆப்ஷனல் இருக்கு இல்லையா, ஷாப்பிஃபை தவிர மற்ற இடத்துல ஆப்ஷனல் நீங்க விட்டுறோம். ஆனா ஷாப்பிஃபை நீங்க இது பேஸ் பண்ணா என்ன ஆகும்னா இதுவே நெட்டா வந்து ஒரு கண்டென்ட் ஐடி ஜென்ரேட் பண்ணும். ஷாப்பிஃபைல ஒரு கண்டென்ட் ஐடி இது ரெண்டு மிஸ்மேட்ச் ஆனது சொல்ல கேட்லாக் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஷாப்பிஃபைல மட்டும் இப்படி போய் சொல்லுங்க. வேர்ட்பிரஸ்ல எல்லாம் வந்து எல்லாம் இ-காமர்ஸ்ல இந்த மாதிரி ப்ராடக்ட் சொல்லுங்க எஸ்கேயூ ஐடி இல்ல ப்ராடக்ட் ஐடி இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் ஐடியை வாங்கிட்டு அந்த வெப்சைட்லேயே போடுங்க, இதுலேயும் போட்டால் மேட்ச் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஒரு ஐடி எப்படி பார்க்கணும் என்னது ஐடி எப்படி இருக்குது இங்க ப்ராடக்ட்ஸ்ல போயிட்டு ஷாப்பிஃபை இது வேர்ட்பிரஸ் அண்ட் நீங்க சர்ச்ல வந்து இந்த ப்ராடக்டோட பேரை வந்து இங்க டைப் பண்ணுங்க சர்ச்ல. அப்ப இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு டிஸ்பிளே ஆச்சு. இதை கிளிக் பண்ணா மேல வந்து யூஆர்எல் ப்ராடக்ட். ஷாப்பிஃபை மாதிரி தான் அமேசான், ஃபிளிப்கார்ட்லயும் நம்ம பண்ணுவோம். Amazon, Flipkart is not a platform where we can send them. ஐடி நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இல்ல நம்ம அதுல போடுவோம்ல, அமேசான் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கொடுப்போம் சார். ஸ்டாக் கீப்பிங் யூனிட்னு சொல்லுவாங்க. அது நீங்க வந்து கண்டிப்பா இன்வென்டரி எல்லாம் எப்படி ட்ராக் பண்ணுங்க. ப்ராடக்ட் நம்ம எஸ்கே வச்சிருக்கோம்.
நம்ம எதுல பண்ணாலும் இந்த ப்ராடக்ட் ஐடி கொடுக்குறது நம்ம 100%. கண்டிப்பா ப்ராடக்ட் ஐடி இப்போ நேற்று நம்ம கூகுள் ஆட்ல பார்ப்போம் எஸ்டியூ கேட்ஸ். ஸோ அது நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுத்தாலும் உங்களுக்கு ட்ராக்கிங் கரெக்டா இருக்கும். ஓகே இந்த ஐடியில் இவ்வளோ சேல் இருக்குன்றது உங்களுக்கு ட்ராக்கிங் இருக்கும். நீங்க சிஆர்எம் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் ஐடி. வேர்ட்பிரஸ்ல வேர்ட் ப்ராடக்ட் ஐடி கொடுக்கல, ஆனா எஸ்டியூ ஐடி வச்சிருக்காங்க கையில. இன்னும் வெப்சைட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. வேர்ட்பிரஸ் ஷாப்பிஃபை சொல்றீங்களா? இது ஆக்சுவலா கரெக்டாக என்ன கேள்வின்னு தெரியல இப்போ. ஆனா இந்த வெப்சைட்டே ஷாப்பிஃபைல தான் கேட்குறீங்க. வெப்சைட்டே ஷாப்பிஃபை இஸ் வெப்சைட். வேர்ட்பிரஸ் மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம் இ-காமர்ஸ். ஸோ இதுல வந்து ஈஸி. இப்போ வந்து வேர்ட்பிரஸ் வந்து ஈஸி. இதுல ஆட் பண்றது இதெல்லாம் ரொம்ப ஈஸி. கிளிக் பண்ணோம்னா இது வந்து அமேசான் மாதிரி. அப்ப இது அமேசான் மாதிரி கிடையாது. இது வந்து வேர்ட்பிரஸ் மாதிரி ஷாப்பிஃபை only for e-commerce. இப்போ எனக்கு வந்து இது யார் வேணா பண்ணலாம். கவர்ட்ட அந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணோம்னா டைட்டில் வருது, டிஸ்கிரிப்ஷன் வருது, மீடியா ஆட் பண்ணிக்கலாம், கேட்டகரி வருது, வேரியன்ட் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் இஸ் ஈஸி. சரியா? மேனேஜ் பண்றது ஈஸி. ஆனா என்னன்னா மந்த்லி நீங்க ஒரு பேமெண்ட் ஷாப்பிஃபை பண்ணுவோம். ஒரு சேல் நடந்துச்சுன்னா அது பர்சன்டேஜ் ஷாப்பிங். நம்ம வேர்ட்பிரஸ் தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அவன் வந்து தீம் இதெல்லாமே வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அது மேபி 1 வருஷம் 2 வருஷம் முடியும் போது அந்த தீம் அப்டேட் ஆகலாம். இவங்க வந்து அதை அப்டேட் பண்ணுவோம். இப்போ நான் இல்லை அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு 3 வருஷம் முடியும் போது டெம்ப்ளேட் போது நம்மகிட்ட ஏற்பட்ட டெம்ப்ளேட் இருக்கும். இது மேனேஜ் பண்றது ஈஸி. ஆனா உங்ககிட்ட மந்த்லி இப்போ சேலே ஆகுறதுனாலும் நீங்க மந்த்லி அந்த அமௌண்ட் நீங்க சேல் ஆனதுக்கு இல்லை, மந்த்லி அந்த ரெண்டல் மாதிரி நீங்க. ஆனா இது வந்து எல்லாமே அவங்களே பார்க்கலாம். மற்றதுன்னா இது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஷாப்பிஃபைல அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம வாங்கி ஒரு கிளவுட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு. ஆனால் வேர்ட்பிரஸ் அப்படி கிடையாது. வேர்ட்பிரஸ் நம்ம சொந்தம். என்ன எடிட்டிங் என்ன பண்ணலாம். இதுல வந்து நீங்க அந்த டெம்ப்ளேட் அது கூட நீங்க அடிச்சுட்டு அமேசான் வந்து செப்பரேட் பிராண்ட். ஷாப்பிஃபை வந்து அதுல இருந்து வேர்ட்பிரஸ் மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு வெப்சைட்டோட தீம் வாங்கி பண்ணுவீங்களா? அந்த வேர்ட்பிரஸ்ல நீங்க தீம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணா உங்களுக்கு. இது ஷாப்பிஃபைல வந்து வெப்சைட் உங்களுக்கு ஆனா மந்த்லி வந்து ரெண்டல் நீங்க ரிலீஸ் பண்றதுக்கான. இது வந்து நான் வாங்கலாம், இவங்க வாங்கலாம். இப்போ சதீஷ்.com அப்படின்னா அது என்னோட வெப்சைட். அஷா.com அது அவங்க வெப்சைட். எனக்கு அவங்க சம்மந்தமே இருக்கு. வேர்ட்பிரஸ்ல இருக்கு அதே தான். ஆனா இதெல்லாம் நீங்க மந்த்லி பே பண்ற மாதிரி இ-காமர்ஸ்க்கு இது பெட்டர். கண்டென்ட் இது கொடுத்துருங்க. ஸ்டைல் வந்து நீங்க பார்ட்டி வியரா என்ன கொடுக்கலாம், ஏஜ் குரூப், கலர் இதெல்லாம் எல்லாமே ஆப்ஷனல் தான். பட் எவ்வளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு வந்து உங்க ஆல்கோரிதம் லேர்ன் பண்ணி நல்லாவே நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். வெப்சைட் நீங்க எல்லாத்துக்குமே நான் வந்து செய்ய போறேன். இங்க நான் வந்து என்ன மீனாட்சி இப்போதைக்கு நான் எதுவும் காப்பி பண்ணி போட்டுமா? நானும் டைப் பண்ற மாதிரி தான் இருக்கு. கண்டென்ட் ஐடி வந்து அது மாதிரி நீங்க கொடுக்கலாம். இப்போதைக்கு தண்ணி கொடுக்குறேன். அப்படியும் அந்த ப்ராடக்டோட வெப்சைட்ல இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே அப்படி இதுல இருக்கும். மாற்றக்கூடாது. சின்ன இன்ஃபர்மேஷன் மாறினாலுமே என்ன சொல்லுவோம், மிஸ் மேட்ச் ஆகும் சொல்லுவோம்.
இப்போ வந்து கேட்லாக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. 5 ப்ராடக்டோட கேட்லாக் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் அட்வான்டேஜ் கேட்லாக் யாரும் கேட்குது. நம்ம இங்க கிரியேட் பண்ணோம்னா ஒன் யூசர் கம் பேக் டு மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் கிரியேட். அதுலயே கொடுத்தோம் இங்கதான் சேல்ஸ் கேம்பெயின். ஓகே, சேல்ஸ் கண்டினியூ. இங்க வந்து மத்த ஆட்ல இது வராது. இங்க அட்வான்டேஜஸ் கேட்டலாக் அப்படின்றத டர்ன் ஆன் பண்ணுவோம். டர்ன் ஆன் பண்ணா நான் கிரியேட் பண்ணி வச்ச கேட்டலாக்ல இங்க காணும். இப்போ நான் கிரியேட் பண்ணது டெஸ்ட் அப்படின்ற கேட்டலாக், அதை சூஸ் பண்ணிட்டேன். கேம்பெயின் பட்ஜெட், ஆட்செட் பட்ஜெட் உங்களுக்கு தெரியும். சரிங்க, நான் வந்து இப்போ இது ஒண்ணுதான் ரன் பண்றேன்னா கேம்பெயின் பட்ஜெட் கொடுத்துறேன் 500. அந்த ஸ்பெஷல் கேட்டகரி இதெல்லாம் எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் எதுக்கு நம்ம ஸ்பெஷல் கேட்டகரிங்கிறத மாறுது. எம்ப்ளாய்மெண்ட், ரியல் எஸ்டேட், பாலிடிக்ஸ், இதுதான் ஸ்பெஷல் கேட்டகரி. இப்போ கன்வர்ஷன் லொகேஷன் எங்க உங்களுக்கு வேணும்னு கேக்குது. எனக்கு வெப்சைட்ல தான் வரும். ஏன்னா கிளிக் பண்ணி நிறைய வெப்சைட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும். ஓகே, ஸோ you can maximize number of link clicks எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு conversions clicks. ஸோ maximize number of conversions. இங்க கன்வர்ஷன் ஈவெண்ட் வந்து எனக்கு ஆட் டு கார்ட் இருக்கு, இனிஷியேட் செக் அவுட் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு. நம்ம எப்படி பேஜ் வியூ கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி உங்களை வந்து இதில் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு என்ன பர்ச்சேஸ் தான் சார், எனக்கு மற்றதெல்லாம் எனக்கு சேல் நடக்கும். ஸோ அங்கே பர்ச்சேஸ் இங்க இன்னொன்று நம்ம பண்ணலாம். இந்த ப்ரொமோட்டட் ப்ராடக்ட் அப்படின்னு ஆல் ப்ராடக்ட் சரியா. இந்த இங்க வந்து ஒரு ப்ராடக்ட் செட் மட்டும் கிரியேட் பண்ணணும். இங்க வந்து இந்த எல்லா ப்ராடக்டையும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணும்போது கிரியேட் செட். இந்த கிரியேட் செட்டை வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பேர்ல வேணும் அதை கிரியேட் பண்ணி ஒரு செட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, இங்க வரும்போது டெஸ்ட் ஆல் ப்ராடக்டா டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். பிகாஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்ப நீங்க கேட்லாக் ஒரு 20 ஆட் பண்ணிருக்கீங்க. ஆனா எனக்கு டிஸ்பிளே ஆக வேண்டியது இந்த 4 தான் அப்படி சொன்னீங்கன்னா அதை மட்டும் கிரியேட் பண்ணி செட் மாதிரி வச்சுக்கணும். ஆல் ப்ராடக்ட் அந்த 20 ப்ராடக்டே காணும். உனக்கு எல்லா ப்ராடக்ட்டும் காட்டணுமா இல்ல பர்டிகுலரா இந்த சீசனுக்கு இந்த ப்ராடக்ட் இப்போ ஒரு இமேஜ் 4 கரோசல் மட்டும் தான் இருக்கு. சாரி, ஒரு இமேஜ் 4 கீழே குட்டி குட்டி கார்டு இருக்கும். நான் சும்மா 20-30 அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். எனக்கு அது வேண்டாம், எனக்கு 4 மட்டும் டிஸ்பிளே போட்டு ப்ராடக்ட் செட் ஆகிட்டேன். இல்ல ஆல் ப்ராடக்ட் கொடுத்தா அது பாட்டுக்கு ஃபிளெக்சிபிளா மூவ் ஆகிடுது. ஆல் ப்ராடக்ட்னா காமிக்கும் இதெல்லாம் இருக்கு. இங்கேயும் 5 தான் இருக்கு, இங்கேயும் 5 தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆல் ப்ராடக்ட் ஒரு 20 இருந்துச்சுன்னா இப்படி மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல நான் 5 செலக்ட் பண்ணோம்னா இங்க காமிக்கும். இப்ப 4 மட்டும் செலக்ட் பண்ணா இவ்வளவுதான் இருக்கும். இந்த இமேஜ் இந்த ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு. ஸோ கேட்லாக் நீங்க எவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளவு காமிச்சா போதும்னா தென் யூ கேன் டு திஸ். சார் அந்த சாம்பிள் நம்ம 4 ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணி அதுல மினிமமா எவ்வளவு? மினிமமா 5. Use a product set to feature certain products in your ads and shops on Facebook and Instagram. This product contains 5 product. All product கொடுத்தா அதுவே மேபி 5 ப்ராடக்ட் எடுத்து நீங்க ப்ராடக்ட் செட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த பர்టిక్యులர் 4 ப்ராடக்ட் இது ஆடோட பர்பஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போறோம். அதுதான கான்செப்ட். ஆமா, இதுல அது மெயின்லி யூ வில் ரன் இட் ஃபார் இ-காமர்ஸ். அதுதான் ப்ராடக்ட் பேஸ்டுக்கு நீங்க இதுதான் ரன் பண்ணணும்.
அப்ப எனக்கு சர்வீஸ் பேஸ் ரன் பண்ண முடியும் என்னன்னு சொல்லி நீங்க ரன் பண்ணுவீங்க கேட்லாக் என்ன சொல்லி கிரியேட் பண்ணுவீங்க இவங்க எங்கேயாவது நீங்க வெப் டெவலப்மெண்ட் கரோசல் பார்த்துருக்கீங்களா இல்ல கோர்ஸுக்கு நீங்க கரோசல் சர்வீசஸ்க்கு எதுக்கு நீங்க கரோசல் பார்த்துருக்காங்க ஒரு ப்ராடக்ட்னால இப்ப நான் இந்த ஷர்ட் காமிக்கிறது இந்த ஷர்ட் போடும்போது சைட் வியூ எப்படி இருக்கும் பேக் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் 4 கரோசல் காமிக்கிறேன் ஸோ ப்ராடக்ட் தான் மெயின்லி யூ கேன் ரன் சேல்ல இப்ப நான் ரன் பண்றேன்னு என்ன பண்றது அட்வான்டேஜஸ் பிளஸ் கேட்லாக் ஆட்ஸ் இருந்துச்சு இல்லையா அதை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வெப்சைட்டுக்கு நீங்க அனுப்பலாம் இல்ல வந்து வாட்ஸ்அப் யூஸ்வலி நீங்க லீட்ஸ்ல எப்படி ரன் பண்ணீங்க அதே தான் இது அதுல லீடுன்றது இதுல சேல்ஸ் இருந்துச்சு அது லீடுக்காக அது ஆப்டிமைஸ் இது சேலுக்காக ஆப்டிமைஸ் பண்ணு ஸோ யூ கேன் சூஸ் இங்க நீங்க கேட்லாக டர்ன் பண்ணி வச்சீங்கன்னா இ காமர்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க இது டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது இது நார்மல் ஆட் மாதிரி யூஸ் அப்புறம் பட்ஜெட் இப்போ ஷெட்யூல் இது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால நம்ம ஸ்டார்டிங்ல வந்து டர்ன் ஆன் பண்ணுறோம் ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு செட் பண்ண தெரியும் ஆடியன்ஸ் ஃபைன் ப்ராஸ்பெக்டிவ் ஆடியன்ஸ் சஜஸ்டட் ஆடியன்ஸ் ஷோ செட்டிங்ஸ் இங்க நீங்க வந்து என்னோட கஸ்டம் ஆடியன்ஸ் இருந்ததுன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம் ஸோ கிரியேட் நீங்க வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை கஸ்டம் ஆடியன்ஸ் நம்ம ஆல்ரெடி அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க லுக் லைக் என்னோட வெப்சைட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஆடியன்ஸ் இருக்கும் என்னோட ஆட் டு கார்ட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஆடியன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி நீங்க தான் பிக்சல் கஸ்டம் கண்ட்ரோல்ஸ்லாம் செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க இது டிஸ்பிளே ஆகும் இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம் புது ஆடியன்ஸ் தான் வேணும்னா நீங்க மேனுவலி கோவர் ஸோ இந்த ஆடியன்ஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ணி வைக்கிறோம் இப்போ அந்த டேக் நம்ம டேக் வச்சு ட்ராக் பண்ற அந்த ஆடியன்ஸ் வந்து அதுலேயும் ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மேட் அது நம்ம இது பண்ணுறது அதான் நீங்க ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடியே புதுசா ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடியே கஸ்டம் கன்வர்ஷன் செட் பண்ணிருக்கோம் எனக்கு பேஜ் வியூ தேங்க்யூ பேஜ் வியூ எனக்கு வேணும் சரியா அது கஸ்டம் கன்வர்ஷன் தென் ஆடியன்ஸ் குள்ள போயிட்டு யூ வில் பி கிரியேட்டிங் அன் ஆடியன்ஸ் எனக்கு பேஜ் வியூ சொல்லிட்டு இந்த பேஜுக்கு வர்றவங்க எனக்கு ட்ராக் பண்ணி கொடுங்க ஸோ இட் வில் பி 0 நீங்க ஆட் ரன் பண்ணா புதுசா நீங்க ஆட் ரன் பண்றீங்கன்னா 0 இருக்கு அதுக்கு அடுத்தது நீங்க எந்த ஆட் ரன் பண்ணாலும் அந்த பேஜ் வியூ பிக்சல் எங்க போடுறீங்களோ அது எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ள ஆட் ஆகிட்டே then you can use that for upcoming ads remarketing retargeting நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏஜ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க then placement இவ்வளவுதான் இன்ஸ்டாகிராம் வேணுமா இல்ல ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் நெட்வொர்க் மெசஞ்சர் இது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட் இங்க கொஞ்சம் உங்களுக்கு ட்ரிக்கியா இருக்கும் மற்றதுலாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க வந்து அந்த கேட்லாக் ஆட் பண்றோம் இல்லையா அதனால வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் எப்படின்னா நான் காமிச்சேன் ஒரு மேல வீடியோ ஓடணும் கீழே 4 இமேஜ் 4 இமேஜ் சொல்லிட்டு காட்டு காட் பண்ணேன் காட்டு கண்டிப்பா காட்டு காட்டு நமக்கு ஒரு க்ளோஸ் பண்றது மேல வீடியோ இருக்கும் கீழே 4 இமேஜ் அது கிளிக் பண்ணோம் நம்ம வெப்சைட் இருக்கும் எங்க கிளிக் பண்ணாலும் ஒரு வெப்சைட் இப்போ மேல வந்து இமேஜ் செட் பண்ணி கீழே 4 இமேஜ் செட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது கொடுத்தா வந்துடும் மேல வீடியோ செட் பண்றது இப்போ பிட் ட்ரிக்கி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஆடலாம் இங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் செலக்ட் ஆயிடும் இங்க என்ன பண்ணுவோம்னா சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ அப்படி கிளிக் பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கலெக்ஷன் போகிறது நான் இப்ப காமிச்சிருப்பேன் அது கலெக்ஷன் தான்
நம்ம நினைப்போம் அது கலெக்ஷன் ஆகுன்னு சொல்லி. இந்த இன்டர்வியூக்கு வந்து அத்தனை பேருக்கும் அந்த டாஸ்க் கொடுத்தா எல்லாரும் கலெக்ஷன் போய் தான் கேட்கும். கலெக்ஷன்ல போனா என்ன ஆகுங்க? யூ கோ டு கலெக்ஷன், என்ன போட்டிருக்கு? குரூப் ஆஃப் ஐட்டம் தட் ஓபன் செய்தோ ஃபுல் ஸ்கிரீன் மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? கீழ வந்துட்டு டெஸ்டினேஷன் இல்ல இல்ல அது ஓகே. Choose app and default destination, use settings for backlog of that. Not enough for the except must have this flow unit taken and the one will need to now. வேற வேற ப்ராடக்ட் செக் பண்ணி நான் வந்து ஃபீட்மெண்ட்ஸ் ப்ராடக்ட் எடுத்தாச்சு. நாட் இனஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார் கேட்லாக். மேபி அந்த கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரே மாதிரி கொடுத்தணும்னு சொல்றாங்க. அது பிரச்சனை வருது. ஏன்னா அது கேட்லாக் என்னோட ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இது காமிப்பேன். சிங்கிள் இமேஜ் ஆஃப் பண்ணாங்க. சிங்கிள் இமேஜ் ஆஃப் வீடியோ ஆட் பண்ணுறேன். கமிங் டவுன் இங்கே வந்து வெப்சைட்டா இதில் வந்து யூஸ் செட்டிங்ஸ் ஆன் கேட்லாக். நீங்கள் ரெண்டுல இது ஒன்று கொடுத்துருங்க. நான் இப்போதைக்கு வெப்சைட்னு கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து அந்த பர்டிகுலர் okay. The format set is a video or big format. So I'm select another. அது அந்த எங்க இருந்து மெசேஜ் இருக்கும். Products. Single image or video, website, URL கொடுத்துட்டேன். Add creative from catalog and கேட்கும். இந்த manual upload. இங்க வந்து catalog இருக்காதுங்க, manual uploading. ஓகேவா? manual upload. கீழே வந்தோம்னா add media கேட்கும். ஒரு add media. என்ன பண்ணுவோம்? எனக்கு மேல வீடியோ கிடைக்கும். I give video. இந்த வீடியோ தான். பண்ணணும் கேக்குது, நான் பண்ணல. எனக்கு இங்க வந்து பக்காவா இருக்கு. இது ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கா? I have to replace. Replace இது வந்து இதுவா? இது இல்ல சார், அடுத்தது இந்த ப்ளூக்கு அடுத்தது இந்த ஆரஞ்சு இந்த பிக்சல் இது வந்து கலர் இது
ஓகேவா? கரெக்டா? நெக்ஸ்ட் இங்க வந்து இந்த ஷோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு டர்ன் ஆன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஷோ ப்ராடக்ட்ஸ் டர்ன் வீடியோ வந்து 3 டைமென்ஷன்ல கேக்குது. அந்த 3 டைமென்ஷன் வந்து டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஒரு மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராம் ரீல் ஒரு மாதிரி இருக்கும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒரு மாதிரி இருக்கும், ஃபேஸ்புக் ஒரு மாதிரி இருக்கும், ஃபீட் ஒரு மாதிரி. ஸோ நம்ம டைப்ல ரேட் பண்ணி வச்சுக்கணும். நான் கண்டிப்பா இமேஜா இருந்தாலும் வீடியோ இருந்தாலும் மெட்டா பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷன் வரைக்கும். அது கீழே வந்து பிரைமரி டெக்ஸ்ட் தான் வந்து ஹெட்லைன் என்ன போடுறோம்னா description with the research. இங்க கால் டு ஆக்ஷன் வந்து லேர்ன் இருக்கக்கூடாது, ஷார்ட் அட்வான்ஸ்ட் ரிவ்யூ. இன்ஸ்டாகிராம்ல வருது, ஆனா கீழே வந்து கட் ஆகிடுது. கரெக்டா? மேல வீடியோ கீழே 4 தரவு செய்து கட் ஆகிடுது. ஃபேஸ்புக் என்ன நீங்க பார்த்தது Facebook தான். மேல இருக்கிறது இன்ஸ்டாகிராம். ஃபேஸ்புக்ல வந்து கரெக்டா வருது, இன்ஸ்டால கரெக்டா இருக்கு. இல்ல ஃபேஸ்புக்ல கரெக்டா வருது, இன்ஸ்டால தான் மேல தான் போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், ஐ கோ பேக் யூஸ் பண்றேன். இது ப்ராடக்ட் செட்டிங் ஆல் ப்ராடக்ட் பண்ணேன். ப்ராடக்ட் செட்டிங் டெஸ்ட் destination use settings on catalog கொடுக்குறேன். நான் வெப்சைட் கொடுக்குறேன், use settings on catalog கொடுக்குறேன். then manual upload and video third then இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக் மேல இன்ஸ்டாகிராம்ல இங்க லேர்ன் மோர் இருக்கு. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் நம்ம ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் செட் வந்து கரெக்டா டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து பக்காவா வச்சா இந்த ப்ராடக்ட் செட்டு வந்துடும். அதனால அது வந்து ஆல் ப்ராடக்ட் கேட்டது எடுத்துட்டு இருக்கு. நீங்க எப்பவுமே கேட்டலாக் கிரியேட் பண்ணி டம்மியா, அதாவது வெப்சைட்டுக்கு மேட்ச் பண்ணி எல்லாம் பக்காவா இருக்கு. அப்பதான் மட்டும் இந்த ஆட் வந்து ப்ராப்பரா வந்து சரியா. இது வந்து சேல்ஸ் ஆட் தான் மேல. இதுதான்
ஆக்சுவலி இப்போ ட்ரெண்ட் மேல வீடியோ கீழே வந்து அந்த ப்ரமோஷன் அது கிளிக் பண்ணா அது போகும். இப்போ இந்த நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஓகே இது கலெக்ஷனா இருந்தாங்கன்ட்டு இந்த கலெக்ஷனை கிளிக் பண்ணிட்டு கலெக்ஷனை கிளிக் பண்ணி பண்ணா இன்னும் ஈஸி தான். ஆக்சுவலி கலெக்ஷன் ஆட்ல வந்து கிரியேட் நியூ அது இல்ல வெரி நைஸ். சரி இன்னும் வரலையா இவங்க சரி தான் எடுத்துக்கிறாரு. ஒண்ணுமே சொல்ல ஹேர் கட்க்கு நீங்க. நான் போய் சொன்னேன் இனி வெட்டிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல. இந்த கலெக்ஷன் என்ன வரும்னா கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் எப்படின்னா இப்ப அதுல கிளிக் பண்ணா வெப்சைட்டுக்கு போகும் இல்லையா, இதுல எப்படி இருக்குன்னா அது கிளிக் பண்ணா அதுல ஷாப் நோட் உண்டு, இதுல லேர்ன் மோர் மட்டும் தான். நீங்க நினைச்சா மாறும் லேர்ன் மோர் மட்டும் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணா உள்ளேயே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களை வெளியவே அது எடுத்து போகும். அதுக்குள்ளே இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கு அப்புறம் வேணும்னா கிளிக் பண்ணி நீங்க வெப்சைட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே அங்கேயே வந்து கஸ்டமர் என்கேஜ் பண்ணணும்னா தெரிவிக்கேன். அது யாரும் பெருசாக ப்ரிஃபர் பண்ண முடியாது. அது இல்லாம அந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனால தான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்குது. நான் இது மட்டும் செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கேட்லாகும் செட் பண்ணிட்டு அந்த கலெக்ஷன் மட்டும் நான் செப்பரேட் பண்ணுறாங்க. இது இது வந்து இது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஓகே ஷாப் நோட் செட் பண்ணுறேன். புரியல. ஷாப் நோட் அது ஷாப் நோ செட் பண்றது கலெக்ஷனோட கலெக்ஷன்ல வந்து கலெக்ஷன்ல ஷாப் ஆப்ஷன் இல்லன்னு சொல்றாங்க. கலெக்ஷன்ல கீழ இருக்கா பிரைவேட் டெக்ஸ்ட்ல கேட்கவே கீழ சிடி ஆப்ஷன் இருக்கு. இது அந்த வெப்சைட்ல வந்து நம்ம இல்ல ஃபர்ஸ்ட் அவன் என்ன டவுட்னு கிளியரா சொல்லிட்டேன் சார். கலெக்ஷன்ல என்னப்போ இந்த இன்ஸ்டா இதை வந்துட்டு காட்டவும் சொல்லிட்டு அது ஓகே. எனக்கு வந்துட்டு அர்ஜென்ட் ஐடி பின்னாடி சொல்லுவீங்க வெப்சைட் அதை வெளியே போகுது அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே சொல்லி அதான் சொல்றேன். அந்த கேட்லாக்ல வந்து ஆட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு பண்ணி காமிக்கிறேன். நான் அது கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் நீங்க வந்து அந்த இந்த இதை ரன் பண்ணும்போது நான் அதை கேட்லாக் ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். சரி, இந்த சேல்ஸ் சைடு மட்டும் கரெக்டா ரன் பண்ணேன். எனக்கு இதுதான் வந்து ஜாஸ்தி வந்து வரும். இந்த மாதிரி தான் எனக்கு நமக்கு இருக்கிற 7 கிளைண்ட்டுமே சேல்ஸ். வேற யாருமே வந்து இன்ஸ்டா நம்ம வந்து வெறிகிற இன்ஸ்டா மெட்டா ஆட் பண்றோம். எல்லாருமே இ-காமர்ஸ் தான். இ-காமர்ஸ் தான் 90% இ-காமர்ஸ் தான். அவங்களுக்கு தான் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும். நமக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ள வந்து அந்த லீடு தான் தேவை. லீடு இதுல ரொம்ப கம்மியா தான். அதனால நம்ம கிட்ட போன மாசம் அது 7 கிளைண்ட்டுமே இந்த மாசம் அந்த 7 கிளைண்ட்டுமே வந்து இ-காமர்ஸ். கூகுள் அது வந்து டிஃபரன்ஸ். இப்போ இந்த பிக்ஸி டெஸ்ட் அப்படின்றவங்க வந்து இன்ஸ்டா மீன்ஸ் கூகுள் ஆட் பண்றது வேஸ்ட். ஏன்னா அங்க காம்படிஷன் இஸ் ஹியூஜ். நீங்க அந்த கூகுள்ல போய் நீங்க ட்ரெஸ் வாங்குறதா நீங்க மெயினா பிராண்டடா தான் போகுது.
ஜியோவோ இல்ல மிந்த்ராவோ அதெல்லாம் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க. யூ நாட் தனி பிராண்ட் நீங்க உள்ள போய் அதனால வெப்சைட் அந்த அளவுக்கு இருக்கணும், பக்காவா இருக்கணும். இப்போ முடியாது கிடையாது. இப்போ வந்து ட்ரெண்டிங் ஜுவல்லர்ஸ் நம்மளோட அவங்க சர்ச் பண்ணா அவங்க வெப்சைட்ல சூப்பரா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு சில்வர் ஜுவல்லரி வாங்க போறீங்க, ஒரு 2000 வாங்குறீங்க, தனிஷ்குல வாங்குவீங்களா இல்ல சரி எக்ஸ்ப்ளோர் ஜுவல்லர்ஸ்ல வாங்குவீங்க? ஆனா அதே நான் வந்து Facebookல பார்க்கும்போது அது நல்லா இருக்க டிசைன். ஏன்னா அங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும், வீடியோ இதெல்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. கூகுள்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள. ஆனா நீங்க ஜாவா கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து அங்க ஜாவா கோர்ஸ் தேவை நம்ம அந்த மேல கிளிக் பண்ணி உள்ள. இங்க ஜாவா கோர்ஸ் பார்க்கும்போது அவன் உள்ள வந்திருக்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அப்ப ஜாவா கோர்ஸ் வந்து அவன் படிக்கணும்னு ஆசை இருக்கு, சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு 100 பேர் அந்த இன்ட்ரெஸ்டோட போடுவாங்க. ஆனா நீங்க அந்த 100 பேரையும் கூப்பிடுங்க, 100 பேரையும் ஒரு எதுக்குன்னே தெரியாம கிளிக் பண்ணுவோம். ஸோ அந்த 100 பேரையும் நீங்க பண்ணணும். அப்பதான் அந்த இயர்லாம் வச்சு கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து நீங்க அதை ரன். இது சேல்ஸ் மட்டும் தயவு செஞ்சு ரன் பண்ணி பாருங்க. இது மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அப்பதான் பிரச்சனை கிடையாது. கேட்லாக் கிரியேட் பண்ணி டெஃபினெட்லி இதை நீங்க விட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஜாபுக்கு போகும், இதுதான் உங்களுக்கு ஜாஸ்தி. ஷாப்பிஃபைல அவங்க பண்ணிட்டு இது அதுலயும் வேர்ட் ப்ளஸ்ல ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ப்ராடக்ட் ஐடிக்கு நான் காமிச்சேன், அவங்கிறது ஷாப்பிஃபை தான் காமிச்சேன். இது நீங்க எங்க வெப்சைட்ல எங்க கனெக்ட் பண்ணீங்க, பிக்சல் கனெக்ட் பண்ண போறது. ஸோ அதுலயும் நாங்க ட்ரை பண்ணோம், அதுல எப்படி ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் ப்ராடக்ட் ஐடி மட்டும் தான் அதுல இருப்பாங்க. எனக்கு ஷாப்பிஃபை இருந்தாலும் வேர்ட் ப்ளஸ் இருந்தாலும் ரியாக்ட் ஆகும், எதுனாலுமே எனக்கு சேம் ப்ராசஸ் தான். ப்ராடக்ட் ஐடி எப்படி ஷாப்பிஃபைல எடுத்தேன்னு காமிச்சேன். வேர்ட் ப்ளஸ்ல ஷாப்பிஃபை ப்ராடக்ட் ஐடி நம்ம கிட்ட இருக்கும், ஷாப்பிஃபைல ஆட்டோ ஜெனரேட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா வேர்ட் ப்ளஸ் இதெல்லாம் பண்றது ரொம்ப ஈஸி. ஷாப்பிஃபைன்னு திடீர்னு வரும்போது எங்கடா ப்ராடக்ட் ஐடின்னு நம்ம தேடும், கீழே ஃபுல்லா ஆப்ஷன்ல பார்ப்போம், தெரியாது யூஆர்ல கிடக்கும். ஏன்னா நான் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் செலவு பண்ணேன். இப்போ நாளைக்கு ஒரு ஷாப்பிஃபை வரும்போது அண்ட் நமக்கு ஷாப்பிஃபை தவிர எல்லாமே தெரியும். ஆனா வர 3 கிளைண்ட் கடைசியாக ஒரு 3 கிளைண்ட் ஷாப்பிஃபை. ஸோ வி ஆர் ஃபோர்ஸ்ட் டு லேர்ன் தட். அப்போ நாளைக்கு நீங்க போய் ஐ கேன் ஸ்பெண்ட் அடி, பட் நாளைக்கு நீங்க போகும்போது யூ கேனாட் ஸ்பெண்ட் அடி. நீங்க இன்டர்வியூ போகும்போது சொல்றீங்க நீங்க ஷாப்பிஃபை தெரியும், வேர்ட் ப்ளஸ் தெரியும், உள்ள போவீங்க. அவங்க உள்ள போகும்போது அவங்க இந்த கிளைண்ட் வந்து ஷாப்பிஃபை சொல்லும் போது அந்த வேர்ட் ப்ளஸ் ரன் பண்ண தெரியும். அதாவது நீங்க இங்க ப்ராடக்ட் ஐடி மட்டும் தான் போட போறீங்க. அப்புறம் பிக்சல் பேஸ் பண்ணுங்க. பிக்சல் இது ரொம்ப ஈஸி ஷாப்பிஃபை பண்றது. அது வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு அதுல கனெக்ட் ஆப்ஷன் இருக்கு, கனெக்ட் கொடுத்து அது ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆயிடும். இது மேனுவல் ஆப்ஷனும் இருக்கு, அதாவது போய் இடமா பேஸ் பண்றாங்க அதெல்லாம் தேவையில்லை. கனெக்ட் இது நீங்க வந்து பிக்சல் மேனுவல் போடுவீங்கல்ல, அதுக்கு பதில் நீங்க அதில் வந்து பார்ட்னர் கனெக்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதுல ஷாப்பிஃபை கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக். ஷாப்பிஃபை இஸ் ஆக்சுவலி ஈஸி. ஆனா என்னன்னா நமக்கு வந்த கிளைண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ஏஜென்சி அவன் வந்து ஒரு 7-8 பிக்சல் உள்ள போட்டு வச்சு குடல் கடி பண்ணிச்சு. அது இல்லாம இந்த அம்மா கத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணிச்சு. அதனால நம்ம கிட்ட வரும்போது இதுக்கு முந்தின மேட்ச் குருபிரசாத் அவர்கள் வந்து இதான் மெட்டா 8 ஏஜென்சி கை மாதிரி அவன்கிட்ட வந்துருக்கு. ஸோ 8 ஏஜென்சினா அவன் எவ்வளவு பீப்புள் ஆட் பண்ணி வச்சிருப்பான், எவ்வளவு பார்ட்னர் ஆட் பண்ணி வச்சிருப்பான், யாரு என்ன ஒண்ணுமே தெரியாது. பிக்சல் கண்டுபிடிக்கிறது ஆக்டிவ்னு பார்த்தா தெரியும். இன்னொன்னு இப்போ பிக்சல் கண்டுபிடிக்கணும்னா நீங்க இந்த பிளகின் நான் சொல்லி கொடுத்தனா அந்த 8 பேருனாலையும் அதை வந்து அவ்வளவு ப்ராப்பரா பண்ண முடியல. ப்ராப்பர் பண்ண முடியலன்னு கிடையாது, அது நிறைய கை மாதிரி வந்து வரும்போது நிறைய நம்ம கன்ஃபியூஷன். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க ஏது பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு வரும்போது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்ப நான் வந்து ஏர்டெல் ஆரம்பிக்க போறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், பிக்சலை தூக்கி உள்ள போட்டேன், பிக்சல் ஆக்டிவ் ஆயிடுச்சா, ஆக்டிவ் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு கஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சேன், ஆக்டிவ் ஆயிடுச்சு, ஆக்டிவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஆட் கிரியேட் பண்ணும்போது அவன் இது கேட்டிருக்கேன் கிரியேட்டிவ்ஸ் அழகா கேட்லாக்ல ஆட் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு நமக்கு ஒரே பிக்சல் தான் இருக்கும், ஒரே பிக்சல் எடுத்து போடுறோம், ஒரே கஸ்டம் கன்வர்ஷன் ஆட் பண்றோம், ஆட்டுக்கு ஆரம்பிக்கிறோம்.
அது நம்ம கிட்ட வருது. இப்ப நம்ம ஒரு 5 வருஷம் ரன் பண்ணோம், நிறைய கஸ்டம் கிரியேஷன் கிரியேட் பண்ணி வச்சுட்டா எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு தெரியும் அது என்னன்ட்டு. நாளைக்கு அது கை மாறி போகும்போது அவன் யோசிப்பாங்க, இது எப்ப கிரியேட் பண்ணது, ஏது கிரியேட் பண்ண ஒன்றும் தெரியாது. இப்போ நான் ஒரு பிக்சல் கிரியேட் பண்ணி வச்சா பிரச்சனை கிடையாது. சும்மா வரவும் போறவன ஒரு பிக்சலை கிரியேட் பண்ணி வச்சா, இப்ப நான் நம்மளோட ஐடி வரும்பொழுது 4-5 பிக்சல் இருக்கு. ஏன்னா நான் இனிஷியலா கத்துக்கும் போது அந்த நம்ம என்ன பிக்சல் உள்ள போனா அதை டெலீட் பண்ணிடுவோம். அதுவும் இல்லை, அப்படியே டிஸ்கனெக்ட் ஆப்ஷன் மட்டும் அதை டெலீட் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணலாம், வெப்சைட் வந்து எடுத்து விடலாமா, இதுல அப்படிதான் இந்த இது இருக்கு இல்லையா, மெட்டா பிக்சல் ஹெல்பர் அப்படிங்கிற ஒரு பிளக்இன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, மெட்டா பிக்சல் ஹெல்பர் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா இப்போ பிக்ஸி டெஸ்ட் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு, இந்த வெப்சைட்டுக்கு இங்க 2 இதுக்காக 2 பிக்சல் அவங்க இருப்பாங்க. இது கிளிக் பண்றேன், 3 பிக்சல் கண்டுபிடிச்சிருக்கு. சரியா, நம்மளோட பிக்சல் இருக்கா நம்ம பார்க்கணும். நம்மளோட பிக்சல் ஐடி என்ன, ஈவென்ட் மேனேஜர் பார்க்கணும். ஈவென்ட் மேனேஜர்ல அது வந்து இதுக்கு அப்ப இது என்ன ஐடி, இது வந்து ஆட் மேனேஜரோட ஐடி. சரியா, ஈவென்ட்ஸ் மேனேஜர்ல போய் உங்களுக்கு எந்த பிக்சல் வந்து ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா இங்க பிக்ஸி டேட்டா இங்க பார்க்கும்போது தெரியுது ஆக்டிவ். ஆனா இந்த பிக்சல் அதுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும்னா கடைசி என்ன 94963. சரியா, இந்த பிக்சல் ஆக்டிவ். அது இல்லாம 2 பிக்சல் இருக்கு, ஆனா இது வந்து ஆக்டிவ். அந்த பிக்சல் இருக்குல்ல, இல்லாட்டினா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இது என்ன பிக்சல் தெரியல. பிக்சல் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லில்லி பொட்டிக்கு இன்னொன்னு வச்சிருக்காங்க. அந்த லில்லி பொட்டிக்கு ஒரு பேஜ் வச்சுட்டு அதில் பிக்சலே ஆட் பண்ணிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் சீலிங் க்ளோத்திங் சொல்லி அதே ஆட் பண்ணிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட தான் இருக்கு. அவங்க 3 ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு 3க்கு ஆட் ரன் பண்றேன், அதை கிளிக் பண்ண இந்த வெப்சைட்டுக்கு வரும். அந்த கான்செப்ட் அவங்க பாருங்க. இப்ப இந்த மெத்தட் இல்லாட்டினா இன்ஸ்பெக்ட் கண்ட்ரோல் எஃப் இதை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு என்ன சார் ஒரு உண்மை ஸோ இந்த பிக்சல் ஐடி வந்து உங்களுக்கு உள்ள கண்டிப்பா இருக்கும். இப்படி நீங்க சர்ச் பண்ணலாம். பட் அந்த பிளகின் போட்டா இன்னும் பெட்டர், உள்ள இருக்கா என்ன ஏது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகே, ஸோ எப்பவுமே ஒரு பிக்சல் நீங்க ஒரு வெப்சைட்ல ஆட் பண்ணிட்டு அந்த ஐடி இருக்கு, அந்த ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாதா? இப்போ நீங்க பண்ணிருக்கீங்க, நெக்ஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லுங்க, அந்த பிக்சலை யூஸ் பண்ண முடியாது. பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு பிக்சல் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆக்டிவ் இப்ப அந்த பிக்சி டெஸ்ட் ஆல்ரெடி ஆக்டிவ் தான், நான் புதுசா கிரியேட் பண்ணேன், நான் அதை தான் யூஸ் பண்ணேன். திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு நான் ஒன்று கிரியேட் பண்றேன் டிஃபிகல்ட்டி இருக்கும், தேவையில்லை. அதான் ஆல்ரெடி பிக்சல் இப்ப முன்னதான் இருந்தாலும் என்னதான் இருக்கும். கஸ்டம் கன்வர்ஷன் நீங்க செப்பரேட்டா கிரியேட் பண்ணலாம். இப்ப அவன் வந்து ஜூன்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கான், அப்ப எனக்கு அந்த ட்ராக்கிங் எனக்கு வேண்டாம். அது ஓல்ட் டேட்டா, சோ புது டேட்டாக்காக எடுத்துறதுக்காக இது வேணும்னா அது பண்ணிக்கலாம். பிக்சல் நீங்க ஆல்ரெடி அவன் கிரியேட் பண்ணி ஆக்டிவ் இருக்கா அப்படியே பாருங்க. அது கூகுளா இருக்கும் இல்ல இதா இருக்கும், கோர் பிக்சல் ஆக்டிவ் இருக்கும். அது கஸ்டம் கன்வர்ஷன் நமக்கு என்ன ட்ராக் பண்ணணும் அது அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம்ல. அந்த பிக்சல்ஸ் எடிட் பண்ணலாம். கோர் பிக்சல் எடிட் பண்ணுவீங்க, கோர் பிக்சல் யூ கேன் எடிட் அந்த பிக்சல் எடிட் பண்ணலாம். இப்போ அந்த பிக்சல் எதுக்கு யூஸ் ஆகுது ரிசர்ச் பண்ணுங்க.
எனக்கு சொல்லுங்க சார். இப்போ PHP யூஸ் ஆகுதா அப்படி எல்லாம் கிடையாது. ரோல் பிக்சர் உள்ள போட்டு நீங்க என்ன ஈவெண்ட் வேணா நீங்க ட்ராக் பண்ணலாம். அது வந்து நீங்க இது எப்படின்னா, இது வந்து வண்டிக்கான ஃபியூவல் மாதிரி. ஃபியூவல் நீங்க ஊத்திட்டு, நான் வந்து கேரளா போனா தமிழ்நாடு போனா அப்படின்னு ஃபியூவல் தெரியாது. வண்டி ஃபியூவல் எதுக்கு? வண்டி ஓடுறது. பிக்சர் வந்து ஃபியூவல். அந்த டெஸ்டினேஷன்றது தான் வந்து உங்களை கஷ்டம் இல்லை. ஃபியூவல் இல்லைன்னா உங்களால போக முடியாது. சரி, பிக்சல் இஸ் ஃபியூவல். அந்த கோர் பிக்சல் பண்ணா மட்டும்தான் உங்களால ஒவ்வொரு ஈவெண்ட் ட்ராக் ஆகும். அந்த ஈவெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஈவெண்ட் நீங்க ஆட் பண்ணா அந்த பிக்சல் நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா யூஸ் பண்ணும். ஆக்டிவோட இருந்தா. ஆக்டிவ் இல்லாட்டினா ஒரு தடவை செக் பண்ணிட்டு எல்லாம் புதுசா கேட்குறது. ஏன் ஆக்டிவ் இல்லாம இருக்க போகுது? ஒண்ணு அவங்க வெப்சைட் வந்து எடுத்து இல்ல இது ஒழுங்கா பேஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போன உடனே அந்த வெப்சைட்ல ஏதாவது பிக்சல் இருக்கோ எக்ஸ்ப்ளோர் இன்டர்நெட்ஸ்ல மறுபடியும் இதே வந்துட்டீங்களா? நிறைய இதை ட்ரெயின் இது கிளிக் பண்ணோம்னா பிக்சலே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட் வராங்கன்னா தென் யூ கேன் செக் பிக்சல் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிட்டு தென் யூ கேன் கிரியேட். பிக்சல் இருக்குன்னா அப்ப ஏதோ பிக்சல் உள்ள இருக்கு. அப்ப எந்த பிக்சல் ஆக்டிவா இருக்கு நீங்க செக் பண்ணி அந்த பிக்சல் யூஸ் பண்ணுங்க. பிக்சல் எங்க நீங்க ட்ராக் பண்ணி எடுப்பீங்கன்னா ஆட் ரன் பண்ணும்போது எந்த பிக்சல் வேணும்னு கேட்கும். அப்ப எந்த பிக்சல் ஆக்டிவா இருக்கும் அதை நீங்க இப்போ என்ன காம்படிட்டர் கிரியேட் பண்ணியிருக்கான், நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், நான் புதுசா யூஸ் பண்ணா தேவையில்லாத கன்ஃபியூஷன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒண்ணுதான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இப்போ நீங்க இந்த இது வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க வேறவங்க கிட்ட போகும்போது இந்த லாகின் ஐடி எல்லாமே நம்ம கண்டிப்பா போயிடும்ல, அவங்க மாத்திக்கலாம். அந்த மாத்திக்கலாம். நம்மள என் கஸ்டமர் வராங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்களோட ஐடி எல்லாம் என்கிட்ட கொடுக்கும். இல்லைன்னா என்ன வந்து அவங்க அட்மின் ரோல ஆட் பண்ணும். நான் அவங்க இல்ல இந்த சாட்டிஸ்பாக்டரி இல்ல போறாங்கன்னா எடுத்து விட்டுருவாங்க. அட்மின்ல ஆட் பண்றது தான் பெஸ்ட் இல்லையா? க்ரெடென்ஷியல் கொடுக்கறத விட நீங்க அட்மின்ல ஆட் பண்றது தான் பெஸ்ட். இந்த இதுக்கு டெலீட் பண்ணலாம். எதையுமே வந்து டெலீட் ஆப்ஷன் மட்டும் அவங்க ஈஸியா கொடுக்கணும். ஏன்னா வந்து ஏதோ பை மிஸ்டேக் வந்து டெலீட் ஆகிடக்கூடாது. லாஸ்ட் ஒன் வந்து இந்த மொபைல் ஆப் ஆப் ப்ரொமோஷன். இது வந்து ஆப் இன்ஸ்டால் இல்லைன்னா ஆப் ஈவெண்ட் ஆப் ப்ரொமோஷன். ஓகே, ஆப் ப்ரொமோஷன் கேம்பெயின் அதெல்லாம் பண்ணிடுவோம். கேம்பெயின் பட்ஜெட், பட்ஜெட் இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் எந்த மாற்றம். இங்க வந்து iOS 14 plus கேம்பெயின் இருக்கு. என்னோட ஆப் வந்து iOS 14 plus மேல மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவோம்னா நீங்க வந்து இதை பெறுவாங்க.
ஸ்பெஷல் ஆப் கேட்டகரி இல்ல. இங்க வந்து மொபைல் ஆப் ஸ்டோர்ல வந்து பிளே ஸ்டோரா இல்ல ஆப் ஸ்டோரா இல்ல ஃபேஸ்புக் கேன்வாஸா இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா யூ கேனாட் ரன் ரெண்டுமே வந்து ஒரே இதில் ரன் பண்ண முடியாது. ஏன்னா பிளே ஸ்டோர் வந்துச்சுன்னா உங்க ஆண்ட்ராய்டு யூஸ் மட்டும் காமிக்கும், ஆப் ஸ்டோர் இது மட்டும் தான் காமிக்கும். அப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இப்போ கூகுள் ஆட்லேயே அப்படி தான் இருந்துச்சு. யூ கேன் நாட் ஒன்லி இது வரைக்கும் என்ன பண்ணலாம்னா ஒரு ஆட் செட்ல வந்து ஆண்ட்ராய்டு ஒரு ஆட் செட்ல வந்து ஆப் இங்க வந்து நீங்க எகைன் வந்து உங்களோட இந்த பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால இதை ரன் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் கோல் வந்து மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் ஆப் இன்ஸ்டால்ஸ். சேம் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். அதாங்க. ஸோ இந்த இன்ஸ்டால் ஆனால் தான் கவுண்ட் கேட்லாக்ல நமக்கு எதுவும் கிடையாது. ஸோ பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி சேம், ஆடியன்ஸ் அதே மாதிரி தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ கண்ட்ரோல்ஸ்ல இப்போ வந்து ப்ளஸ் எத்தனை பேர் யார் பார்ப்பாங்கன்னா அப்புறம் 65 வரைக்கும் பார்ப்போம். அதாவது ஏஜ் கேட்டகரி கிடையாது, மேனேஜ்மெண்ட் யாரும் நல்லா கம் டவுன் பிளேஸ்மெண்ட் அதே மாதிரி தான். யூ கேன் சூஸ் டிவைஸ் சூஸ் பண்ணலாம், பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணலாம். ஆல் டிவைசஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இப்போ நீங்க வந்து கூகுள் பிளே ஸ்டோர் தான் இருக்கிறீங்க, அதனால ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் இங்க வந்து select the Facebook page. அது கூட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கலி வரும். ஆப் ஸ்டோரோட லிங்க் ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்போம். இங்க வந்து உங்களோட கிரியேட்டட் மேனுவல் மீன்ஸ் இமேஜஸ் எல்லாம் நீங்க மேனுவல் ஆட் பண்றீங்க அப்படின்னு கேக்குது. ஸோ இங்க வந்து சிங்கிள் இமேஜ், கர்சர், ஃபிளெக்சிபிள் எப்படி வேணும் நீங்க கொடுத்துக்கலாம். டெஸ்டினேஷன் வந்து டீப் லிங்க் அப்படின்னு இருக்கும். டீப் லிங்க் அப்படின்னா அந்த ஆப்ல பர்டிகுலரா அந்த பேஜுக்கு அவங்க போய் லேண்ட் ஆகும்னா தெரியுங்க கிவ் திஸ் ஒன். இப்போ வந்து நீங்க ஸ்விக்கியில வந்து இந்த பர்டிகுலர் இன்னைக்கு வந்து அந்த பீஸா இது பண்றோம், அதுக்கு போய் பீப்புள் லேண்ட் ஆகும், தென் நீங்க கிவ் திஸ் ஒன். ஆப் இன்ஸ்டாலேஷன் இல்ல ஆப் ரீஎன்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்க டீப் லிங்க் நீங்க இன்ஸ்டாலேஷன் எப்படி சார்? இன்ஸ்டாலேஷன் தேவை ரீஎன்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்க இது ஆப் ரன் பண்றதுக்கு நீங்க இந்த ஆப்பை வந்து இதுல ஆட் பண்ணிக்கணும். உங்க பிசினஸ் போர்ட்ஃபோலியோ நான் சொன்ன கொஞ்சம் டெக்னிக்கலா நீங்க வந்து அந்த என்ன சொல்லுவோம் சிபி அந்த ஏபி இன்டெகிரேஷன் அது வந்து டெவலப்பரோட ஹெல்ப் வர நீங்க அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ஆட் ரன் பண்ண முடியும். ஆட் கிரியேட்டிவ் ஆல்ரெடி ஆட் செட்டப் இருந்துச்சுன்னா பண்ணலாம். மீன்ஸ் கிரியேட்டிவ் இருந்தா சரி, இங்க நீங்க இமேஜ் ஆட் பண்ணீங்கன்னா அது வரும். இல்லைன்னா அந்த ஆப்போட image வந்து automatically it would update so that you can choose. இது வந்து வெப் ஈவென்ட் வர ஆப் ஈவென்ட் வரும். ஓகே, இந்த பிக்சலை வந்து நீங்க ஆப்ல யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இது வந்து நம்ம ஓவர் பண்ண முடியாது, டெவலப்பரோட ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இது பண்ணிட்டு தென் யூ கேன் கிவ் பப்ளிஷ். ஸோ ஆப் இன்ஸ்டாலேஷனுக்கு உங்களுக்கு டெவலப்பரோட ஹெல்ப் இது ட்ராக் பண்ணலாம். எவ்வளவு பேர் ஆப் இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த அது எக்ஸெப்ஷனல் பேஸ் பண்ணாது நமக்கு இல்ல. ஆப் வந்து டச் பண்ண விடுவாங்க, அவங்கள வெப்சைட்டே விட மாட்டாங்க. ஆப் எப்படி விடுவாங்க? ஆப் வந்து பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணணும்னா அவங்களோட அந்த ஏபிஐ இதெல்லாம் தேவை, ஏபிஐ இன்டெகிரேஷன்லாம் தேவை, கொஞ்சம் அது டெக்னிக்கல் ப்ராசஸ். அதெல்லாம் சீக்கிரம். ஸோ இந்த பிக்சல் இன்டெகிரேட் பண்றது அண்ட் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஆட் பண்றது வந்து ஏபிஐ இன்டெகிரேஷன் தேவை. அண்ட் யூ நீட் டு பப்ளிஷ். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னா அது ஏபி டெஸ்டிங் இருக்குல்ல, ஏபி டெஸ்டிங் வந்து யூ நீட் டு ஏபி டெஸ்டிங் என்ன சொன்னது?
ரெண்டு இருந்ததுன்னா நம்ம அதை கம்பேர் பண்றோம். ஸோ ஜூன்ல ஒன்றும் இல்லை, அக்டோபர்ல ஒரு வெயிட் பண்ணியிருக்கோம். அதான் ஐடி பார்க்கும்போது நம்ம அதாவது இந்த ஆப் ரெண்டுமே லைவ் இருக்கு சரியா, லைவ் பப்ளிஷ் பண்ணியிருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து ரன் பண்ண முடியும். பார்ப்போம் ஆப் அந்த ஸ்டாப் பண்ணிருக்குது, அது ஆக்டிவ் இருக்கும். ஸோ அது வந்து இதில் பார்த்துக்கலாம் சார். இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறவங்க இதில் பார்க்கணும். இதை நீங்க பண்ணீங்க பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Maybe test. Let's start. Make a copy of an ad. ரெண்டு ஆடை வந்து நீங்க காப்பி பண்ணணும். எக்ஸிஸ்டிங் செலக்ட் டூ எக்ஸிஸ்டிங் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ எனக்கு எக்ஸிஸ்டிங்ல இருக்க ரெண்டு ஆடோட ரெண்டு ஆட் இதெல்லாம் செலக்ட் பண்ண போறேன். மேக் a copy னா மேக் a copy மேக் a copy of மேக் a copyனா எந்த செலக்டட் கேம்பெயின் ஆஃப் இதுல வந்து ஆட் சூஸ் பண்றேன். இந்த வெர்ஷன் ஏ எந்த வேரியபிள் டெஸ்ட் பண்ணணும், கிரியேட்டிவா ஆடியன்ஸா பிளேஸ்மெண்ட் ஆகணும் பத்திக்கு பிளேஸ்மெண்ட் போகுது, எந்த ஆக்செப்ட் ஸோ இது வெர்ஷன் ஏ, இது வெர்ஷன் பி. ஒரே ஆடோட இன்னொரு ஆட் ஷெட்யூல் இந்த டேல இருந்து இந்த டே வரைக்கும் இருக்கிற இன்னொரு அது ஒரே ஆடோட நான் வந்து ரெண்டு தான் எக்ஸிஸ்டிங் ஆட்னா ரெண்டு ஆடோட தான். ஸோ இது வந்து ஒரே ஆடுக்கு ரெண்டு ஆட்ஸ். இந்த 26ஆம் தேதி வரைக்கும் ஓடும், 26ஆம் தேதி வரைக்கும் ஓடிட்டு நமக்கு ஒரு ரிப்போர்ட். ஈரோடு நீங்க இந்த நம்ம பிளேஸ்மெண்ட் கொடுத்தோம், பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து இவ்வளோ ரீச் ஆயிருக்கு, ஃபேஸ்புக் இவ்வளோ ரீச் ஆயிருக்கு. ஸோ ஃபேஸ்புக் கம்மியாக இருக்கு, டோன்ட் வேஸ்ட் பண்ணி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட். ஸோ நீங்க ஒரு புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு எந்த ஒரு கம்பெனிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கோ வித் ஏபி டெஸ்டிங் இனிஷியேட்டிவ். அவங்க கிட்ட நீங்க எடுத்தோன்னா சொல்லணும். இப்போ இங்க வந்து ஒரு பிக்ஸி டெஸ்ட் இருக்குல்ல, அவங்க வந்தோடனே சொல்லுங்க எனக்கு தீபாவளிக்குள்ள செய்யணும், 1 வீக்ல செய்யணும். இன்னைக்கு வர்றாங்க வந்துட்டு ஒரு சேல்ஸ் கேம்பெயின் எனக்கு வெப்சைட்ல செய்யலாம் ஓகே சொல்லி எடுத்தாங்க, சேல் நடக்கல. வித்தவுட் ஈவன் நோயிங் அது அவங்க என்ன ஏதுன்னு எதிர்பார்க்காம இருக்கலாம் தமிழ் யார் வந்தா சொல்லுங்க 1 மாசம் ஆகும் எனக்கு ட்ரையல் பண்ணி பாருங்க. You need to spend 10,000-15,000 rupees. ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு then I will give a report saying that இந்த ஆடு உங்களுக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்லி I will give a report only then you will improve அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் கொடுப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல
நான் ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்கு. கிரியேட்டிவ்ஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்க, கேப்ஷன் அவங்களே கொடுப்பாங்க, ஹேஷ்டேக் அவங்களே கொடுப்பாங்க. அவன் கேட்டேன் எல்லாமே அவங்களே கொடுத்தாங்க, அவங்களே பண்ண வேண்டியதாங்க, எதுக்கு நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு. பயோல நான் ஃபுல்லா மாத்தி வச்சிருக்கேன். அதை அவங்க எடிட் பண்ணிட்டு ஜஸ்ட் சுப்பைமா பாட்டேன் அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த நான் ஒரு சொன்ன அந்த கிளைண்ட் வேணாம் சொல்லுவாரு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பண்ணுவோம். அவங்க உள்ள போந்துட்டு அந்த சேல் நடக்காது. அண்ட் வாட் தே வில் சே, நீங்க தானே பண்ணீங்க, எங்க சேல் சொல்லி கேட்பாங்க. ஸோ எந்த கிளைண்ட் கிட்ட போகும்போது ஹேபிட் என்ன டாக்குமெண்ட் இந்த மாதிரி எந்த இன்டர்ஃபரன்ஸ் வராங்க. அண்ட் நெவர் கேரண்டி எனி சேல், நெவர் கேரண்டி எனி லீட். லீடு வரலாம், இட்ஸ் அன் பாசிபிலிட்டி தான். எனக்கு வரலாம் அப்படின்னு இப்ப நீங்க வந்து 500 ரூபாய்க்கு ரன் பண்ணீங்கன்னா 500 ரூபாய்க்கு எக்ஸ்ப்ளோர் ரேட்டிங் வரப்பட்டு 8 லீடு வச்சு ஒரு நாள். ஒரு லீடோட கன்வர்ஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 89 ரூபாய் ஒரு லீடோட. இதே அந்த ஸ்ட்ரீட் பாக்ஸ் பண்ணாங்கல்ல, அவங்க லீடோட ஒரு லீடுக்கான ரேட் வந்து 9 ரூபாய். 9 ரூபாய் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 48 லீடு வச்சு 500 ரூபாய். ஸோ தட்ஸ் a difference. ஜாவா கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தேடி வரவங்க இங்க இப்ப 8 லீடு இருக்கா, 8 லீடு வச்சு 8ல 2 கோர்ஸ் ஆச்சு 60,000. அங்க 45ல 30 கோர்ஸ் ஆனது 12,000. There's a huge difference. இப்ப நான் வந்து கார் இது ரன் பண்றேன், எனக்கு மொத்தமாவே நான் 5,000 செலவு பண்ணா 10 லீடு தான் வரும். ஆனா அதுல 1 கோர்ஸ் ஆச்சு 10 lakhs. The huge difference. Never commit to your customer saying that நான் இப்போ லீட் கொடுப்பேன் பண்ணாங்க. கிளைண்ட் எடுக்கணுன்றதுக்காக அவர்கிட்ட பண்ணாதீங்க. இது உங்களால கம்மி பண்ண முடியாது. கம்மி பண்ணீங்கன்னா உங்க தலைமை உங்களால தான் அது வாங்க. என்ன ஆகும்னா வெளியே சொல்லுவாங்க, நான் வந்து உங்ககிட்ட கொடுத்தேன், காசு மட்டும் எடுத்துட்டேன். இப்போ புதுசா ஒரு கிளைண்ட் வராங்க, நான் 1ஆம் தேதி ஆல்ரெடி நான் ஹாப்பி இருக்கிற நாங்க உங்ககிட்ட ஓகேண்டா, நாங்க எதனால அன்ஹாப்பின்னு கேள்வி. அவன் சைடு மிஸ்டேக் இவங்க சைடு மிஸ்டேக்கான்னு தெரியாம எப்படி பண்ணுவீங்க? இப்போ பிக்ஸி டஸ்ட் வந்து நான் சொல்றேன், அந்த வெப்சைட் வந்து ரீலான் பண்ணணும், பண்ணா சேல் நடக்காது. நீங்க ஒரு லான்ச் நடத்துறீங்க, ஒரு ரூம் வந்து குப்பம் வேணுமா இருக்குது, இல்ல உள்ள ஃபெசிலிட்டியே இல்ல அப்படின்றது, how do you expect people to come and stay? சோ அங்க வந்து எனக்கு இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் எனக்கு அங்க இல்ல. அதை பில்ட் பண்ணி வச்சுன்னா இல்ல நீங்க தீபாவளிக்கு ரன் பண்ணுங்க, எனக்கு என்ன ரன் பண்ண கிட்டத்தட்ட 3,000-4,000 பேர் உங்களை விசிட் பண்ணிடுவேன், ஆனா ஒரு சேல் நடக்குது. சோ அவங்க வந்து சேல் நான் அந்த கிளைண்ட் போறாங்கன்னா கூட்டிட்டு போறாங்க, நம்ம கிளைண்ட் பேரை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒர்க் பண்றோம், அதுக்கு நம்ம ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குற கிளைண்டா தான் இருக்கும். தென் ஆஃப்டர் 2-3 months அது நடக்கலன்னா தென் we can question me, என்னோட 20 ரூபாய் காசு வச்சு என்னாச்சு, எதனால வாங்குறாங்க. அப்போ நம்மளுக்கு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம பண்றோம், நெவர் ப்ராமிஸ் இவ்வளவு வரலாம், 500 ரூபாய்க்கு இவ்வளவு வரலாம், உங்க இண்டஸ்ட்ரிக்கு வரலாம், உங்க இண்டஸ்ட்ரிக்கு வேணா இவ்வளவு வரலாம். ஸ்வீட் ஷாப் வந்து தீபாவளி முடிச்சோன்னு வருமா, நீங்க கிறிஸ்மஸ் கூட ரன் பண்ண வருமா, அப்ப கேக் ஷாப் போட்டீங்கன்னா நல்லா வரும். ஸோ அதெல்லாம் சீசனல். நம்மளதெல்லாம் வந்து சீசனல் கிடையாது, அது வந்து த்ரூ அவுட் தி இயர் போகும். ஆனா உங்களோட லீட்ஸ் கம்மியா இருக்கும், கன்வர்ஷன் கம்மியா இருக்கும். There is a process. சரி, சேல்ஸ் ஆட் மட்டும் ரன் பண்ணுங்க. சேல்ஸ் ஆட் நீங்க இது வீடியோ போட தேவையில்லை, ஒரு 4-5 இமேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, எடுத்து வச்சுட்டு அந்த பிக்ஸி டஸ்டே நீங்க எடுத்துக்க. உங்களுக்கு காமர்ஸ் மேனேஜர் பண்ண பிக்ஸி டஸ்ட் கூட பண்ணீங்கன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணா அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி அதை 6-7 இமேஜ் டவுன்லோட் பண்ணுங்க, கேட்லாக் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்த அந்த வீடியோ இது கனெக்ஷன் ஆட் கிடையாது, சிங்கிள் இமேஜ் அதை முடிச்சுட்டு சொல்லுங்க. உங்க இதுலயே வந்து நம்ம அந்த கனெக்ஷன் ஆட் பண்ணுறேன். ஒர்க் அவுட் பண்ணாம போறாதீங்க.